காலங்காத்தால 3 மணிக்கெல்லாம் நம்ம கார் எடுத்தாங்கனோடி அப்போ தான் பிஃபோராக கரெக்டாக ஃபங்க்ஷன் போக முடியும்னு சொல்லிட்டு மனுஷன் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு பாருங்கள், தூங்கிட்டு இருந்தார். நானா 2:30க்கெல்லாம் ரெடி ஆகிட்டு கேட்டால் கொஞ்சம் நேரம் தூங்குன்ட்டார். நானும் படுத்துட்டு திரும்ப எழுந்திரிச்சு அடித்து பிடிச்சி கிளம்பிட்டோங்க. போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்டெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புனதுக்கப்புறம் பெரிய கூத்தே நடந்து போச்சு. வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதில் நடந்த விஷயம்லாம் புரியும். ஏன்னா அந்தளவுக்கு நம்மளை வச்சு செஞ்சிட்டாரு நம்ம காடு. அப்படியே நம்ம கூடலூரெல்லாம் தாண்டி பைபாஸில் போயிட்டுருக்கும்போது ஒரு சின்னதாக ஒரு வீடியோ கிளிப் எடுத்தேங்க. அது என்னன்னு தானே கேட்குறீங்க. நாம் கிளம்பிட்டோம், எவ்வளோ நேரத்தில் அங்கே போய் சேரும்னு பார்ப்போம். நம்ம இப்போ 4 o'clockலாம் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டேங்க. தெரியாமல் போட்டுட்டேங்க. எந்த நேரத்தில் நம்ம எப்போ போகிறோன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு போட்ட பாவத்துக்கு சதி பண்ணிடுச்சுங்க எங்களோட காரு. என்னடா அப்படி டென்ஷனாக உட்காந்துட்ருக்கேன்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, கார்லேருந்து ஏதோ லீக்கேஜ் ஆகி ஆயில் லீக்கேஜ் ஆகி கூத்து பண்ணி உட்கார வச்சிருச்சு. ஸோ 3 hours வெயிட் பண்ணோம், ஒன்றும் வேலைக்கு ஆகலை. பட் இவரோட ஃப்ரெண்டு 4 hours கிட்ட வெயிட் பண்ணோம். இவரோட ஃப்ரெண்டு சடனாக நம்மளுக்கு இந்த காரை கொடுத்து சப்போர்ட் பண்ணார். வேறு வழி இல்லை, இல்லாட்டி நம்ம ஃபங்க்ஷனுக்கு பஸ்ஸில் போகிறதுலாம் சாத்தியமே கிடையாது. அறந்தாங்கியெல்லாம் தாண்டி ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணணும். ஸோ எனக்கு பர்டிகுலராக எந்த பிளேஸ் போகிறோன்னே தெரியாது. ஸோ அவர் கூப்பிட்டாருன்னு கிளம்பிட்டேன். நிறைய பேர் என்னோடய வீடியோவில் கேட்குறீங்க, என்ன காய்ச்சி உங்கள் சரடுன்னு கேட்குறீங்க என்னோடய மஞ்சள் கயிறை பார்த்துட்டு. ஸோ ஒரு சில விஷயங்களை நம்ம வெளியே சொல்ல முடியாது, ஒரு சில விஷயங்களை என்ன செய்கிறது அப்படி தாங்க. அதனால் கொஞ்சம் ஒரு சில விஷயத்துக்கெலாம் உங்களோட கேள்விகளுக்கு என்னால் பதில் சொல்ல முடியல, தப்பாக நினச்சிக்காதீங்க. நம்மளோட சுச்சுவேஷன் அப்படி இருக்குது. ஸோ போக போக சரியாயிடும். இப்போ தான் லைஃப்பில் கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கேன் அப்படின்னு நான் நினச்சப்போ தான் சின்ன சரிவு. இந்த ட்ரெஸ்ஸு எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு தான் வியர் பண்ணேன். எல்லாம் ஓகே. பட் என்னென்னா ஆஸ் யூஷுவல் ஒரு நாள் கிரவுண்டுக்கு போகலான்னு பயங்கர வெயிட் போட்டுருது. என்னடா கொடுமை, எதுக்கடா அப்படி ஹூன்றேன்னாங்கிறீங்களா? முடியலைங்க. போகிறோம் காடாக தான் வருது. இன்னும் போகலைன்ன மாதிரி போயிட்டே இருக்குது அந்த ரோடு. அவ்வளோ காட்டுக்குள்ளே இருந்துச்சு. ஒரு வழியாக சேர்ந்துட்டோம். வந்தோடனே பார்த்திங்கன்னா நம்ம சிஸ்டர்ஸ் எல்லாம் கிளம்பிட்டாங்க. அதான் என்னென்னா நம்ம 2 மணிக்கு தான் ரீச் ஆகிருந்தோம். அவங்கெல்லாம் காலையிலே வந்துட்டாங்க. காலையிலேருந்து அங்கே இருந்தாங்க. எங்களுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு. நம்மளால் ஒரு டைமுக்கு ரீச் ஆக முடியலை. டைமுக்கு நம்ம எதுவுமே போய் அவங்களோட எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியலை. லச்சுவரில் ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஆக்சுவலி உங்களோட ஃபங்க்ஷனில் அவங்க இன்னும் கேட்டால் அந்த பிள்ளைங்க ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்துடணும் நம்ம வீட்டுக்கு அப்படின்னாங்க. அந்த பாசத்துக்கு நம்ம ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். பட் வர முடியலை. பட் பாப்பு பார்த்தோன்னா ரொம்ப டயர்டாக இருந்தா. அவள் எல்லோரையும் வாங்கன்னு கூப்பிட்டு டயர்டாகிட்டா ஃபோனில். நம்ம யோகா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக தான் இருந்தாங்க. ஸோ யோகா நம்மக்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. என்னதான் எப்போவுமே ஃபங்க்ஷன் நடத்துகிற நாம தான் ரொம்ப டயர்டாக இருப்போம். ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து என்னோடய இலக்கியா ஃப்ரெண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்படியே அவளை மீட் பண்ணி பேசிவிட்டு ஜாலியாக, என்னடி நீ வியர் பண்ணியிருக்க சாரி, நான் வியர் பண்ணியிருக்கேன், 2 பேரும் ஒரே சாரி தான், பட் கலர் தான் வேறு. அப்படியே நம்ம நிலா நடராஜ் அவங்களும் பார்த்தாங்க, பேசினாங்க நல்லா. ஸோ எல்லாருமே பார்த்து பேசிட்டு, ஏன்னா நம்ம ஊருக்கார பொண்ணு இல்லை, ஸோ அவங்க கிளம்பிட்டாங்க. அப்படியே நம்ம அப்புறம் என்னங்க எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை பார்ப்போன்ற மாதிரி சாப்பிட்டுட்டு கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு ஒரு வழியாக கிளம்பிட்டோங்க. கிளம்புறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கெட்டப் போட்டேன். இப்போ பார்த்துக்கங்க, இதெல்லாம் கலைச்சிட்டு ஒரு கெட்டப் போட்டேன். சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த சாரியோடலாம் என்னால் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எந்த ட்ரெஸ்ஸில் வந்தோமோ அந்த ட்ரெஸ்க்கே நம்ம சேஞ்ச் ஆகிடுச்சு. என்னென்னா அந்தளவுக்கு வெயில் தாக்கம் ஜாஸ்தியாக இருந்தது. ஜூஸுன்னு எல்லாத்தையுமே அடிச்சுட்டோம். வேறு வழியில் ஜூஸ் குடித்தாதான் நம்ம கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக ட்ராவல் பண்ண முடியும். வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸ் கடையில் நிறுத்தினோம். எங்களோட டைம் அங்கே பவர் கட் ஆகிடுச்சு, ஃப்ரெஷ் ஜூஸ். ஸோ இந்த கெட்டப் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் தான் யோசித்தேன், இதே மாதிரி நம்ம ஃபங்க்ஷன் போயிருந்துருக்கலாமோ, அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு அழகாக இருந்தது கொண்டை போட்டு பூ சுற்றணுன்னு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க் பண்ணிக்கிறேங்க. நாங்கள் தேனிக்கிட்ட ரீச் ஆகும்போதே 10 o'clock ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம போய் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு டிஃபன் பண்ணிட்டு தான் கிளம்பணும் அங்கேருந்து. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். பை கைஸ்.